அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் பல்வேறு மூலிகை பற்றிய தகவல்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை துளசி. இந்த துளசி நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமாக பழக்கப்பட்ட கேள்விப்படுற ஒரு மூலிகை தான். இந்த துளசியை பற்றி தெரியாத சில விஷயங்களையும் மற்றும் அந்த துளசியை எப்படி நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த துளசிக்கு சித்த மருத்துவத்தில் மால் அலங்கல் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்கிறாங்க. இந்த மால் அலங்கல் அப்படிங்கிற பேருக்கு என்ன காரணம்னு பார்த்தா, மால்ங்கிறது திருமாலை குறிக்கும், அலங்கல் அப்படின்னு சொல்கிறது மாலையை குறிக்கும். திருமாலுக்கு அணிவிக்கப்படுற மாலையில் துளசி சேர்றதுனால மால் அலங்கல் அப்படிங்கிற பேர் இதுக்கு வந்திருக்கு. இந்த துளசி சித்த மருத்துவத்தில் குழந்தைகளுக்கு வயிற்றில் உண்டாகக்கூடிய உப்புசத்துக்கும் சிறுநீர் எரிச்சலுக்கும் கொடுக்க பயன்படுத்துகிறோம். அதை எப்படி நம்ம கொடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த துளசியானது நம்ம கோயிலில் போனால் தீர்த்தம்னு கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தில் துளசி கண்டிப்பாக இருக்கும். இந்த தீர்த்தத்தை குடிக்கிறதுனால நமக்கு சளி, இருமல் போன்ற தொல்லை நீங்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய வயிறு உப்புசத்துக்கு இந்த துளசியை சீரகத்தோடு சேர்த்து கொடுக்கலாம். சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் போகிறப்ப ஏற்படக்கூடிய வலிக்கு இந்த துளசியை பசும்பாலில் கலந்து கொடுக்கலாம். அடிக்கடி ஏற்படக்கூடிய வாந்திக்கு இந்த துளசியோட தேன் கலந்து ஒரு நாளைக்கு 3 வேளை அளவுக்கு நம்ம சாப்பிட்டு வரலாம். இதே போல் வண்டுக்கடிக்கு துளசியை தேன் கூட கலந்து சாப்பிட்டு வரலாம். 5 துளசி 3 மிளகு சேர்த்து கொதிக்க வச்சு அது கூட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு சளி தொல்லை நீங்கும். காய்ச்சலுக்கு 1 கைப்பிடி துளசி கூட 1 கைப்பிடி அருகம்புல் மற்றும் 10 மிளகு சேர்த்து வெந்நீர் ஊற்றி ஊற வச்சு அது கூட தேன் கலந்து நம்ம சாப்பிட்லாம். மூச்சு பிடிப்பு மற்றும் உடல் வெளிக்கு இந்த துளசி கூட இஞ்சி சேர்த்து தேன் கலந்து சாப்பிட்லாம். சாதாரண புண்ணுக்கு இந்த துளசியோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து தடவலாம். அதே தீப்பட்ட புண்ணாக இருந்தால் இந்த துளசி கூட தேன் கலந்து தடவலாம். இவ்வளவு மருத்துவ பயன்களை உள்ளடக்கிய துளசியை நம்ம எடுத்துக்கிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயின்றி வாழலாம். இது போன்ற மூலிகை பற்றிய தகவல்களும் மருத்துவம் சார்ந்த பல்வேறு தகவல்களையும் தெரிஞ்சுக்க நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.